மரியான் உபதேசியார் என்று ஒரு சிஎஸ்ஐ சபையில் உபதேசியாராக இருந்தார். அவர் எழுதின பாடல்கள் ஏராளம். ஒரு கிராமத்தில் ஒரு தடவை போன பொழுது அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேர் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சித்தார். ஒரு சின்ன வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அவரை தேடி எப்படியாவது அவனை கொன்றவனை எல்லாரையும் மதம் மாற்றான் என்று தேடி போனார். அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய அந்த ஊரில் பஞ்சாயத்தின் தலைவர், ஒரு பெரிய தலைவர் கேள்விப்பட அவர் வந்து, ஏண்டா இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கொல்றீங்க, அவ்வளவும் பாவம்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி அவர் விடுதலை செய்தார். அப்போ தான் அந்த பாட்டு எழுதினார். நெஞ்சமே தள்ளாடி நொந்து. ஒரு அருமையான பாட்டை அவர் எழுதினார். நான் பாடியிருக்கேன் அந்த பாட்டு. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. உருக்கமான பாடல். கடைசி நிமிஷம் வர கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். கடைசி நாட்களில் அவரால் டிராவல் பண்ண முடியல. வயதின் காலத்து நிமித்தம் அவரால் பல இடங்களுக்கு போக முடியல. அப்பொழுது அவருடைய தாகம் தான். அவர் என்ன சொன்னார்? ஒரு அழகிய பாடல் ஒன்றை ஏற்றி அந்த பாடலில் சொல்கிறார், ஆண்டவரே, மலை என்ன பள்ளம் என்ன தெரியாமல் நீ நடந்து 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 போய் பிரசங்கம் பண்ணிடுறே. நான் எனக்கு வயசாகி போச்சு, நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது பார்க்கலான்னு யோசிக்கிறேனே. கண்ணீரோடு அவர் இந்த பாடலை எழுதினார். அதில் இன்னொரு ஸ்டான்ஸால் சொல்கிறார், பவுல் வந்து காடோ மலையோ கடந்து அழுத்து உமக்கு ஊழியம் செய்தானே, அந்த உறுதி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி உருக்கமாக பாடினார். எல்லாவற்றுக்கும் அதிகமாய் அவருடைய கடைசி நாட்களில் கொடிய குஷ்டரோகம் அவரை பற்றி கொண்டது. குஷ்டரோகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். தலையிலிருந்து கால் வரை குஷ்டரோகம். ஒரு பக்கம் குஷ்டரோகம் வாட்டி வதைக்கிறது. அதை பற்றி அவர் கவலையே படவில்லை. நான் அடிக்கடி யோசிப்பேன், கால்கள் பலவீனம் என்று எவ்வளவு பெரிதாக்கி அதையே புலம்பிக் கொண்டிருக்கிறேன். குஷ்டரோகம் உடம்பிலே வந்து எல்லாரும் அருவருக்கும் நிலைமையில் அந்த மனிதர் இருந்தாரே, அதை பற்றி ஒரு இடத்திலும் ஒரு பாட்டிலும் அவர் எழுதவே இல்லை. அவருடைய கடைசி பாட்டு கூட, ஐயோ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியாமல் போய்விட்டதே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நிலைமையில் நீங்களும் நானும் இருந்தால் என்ன செய்திருப்போம்? பிரசங்கத்தையே நிறுத்தியிருப்போம். எத்தனையோ தடவை நான் சொல்லி இருக்கிறேன் வீட்டில், ஐயோ நான் இனி எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், எத்தனை தடவை. அந்த மனிதரை பாருங்கள், கொஞ்சம் கூட சோர்வடையவில்லை. ஐயோ நான் சுவிசேஷத்தை பிரசங்க முடியலையே, பண்ண முடியவில்லையே. அதுதான் அவருடைய அங்கலாய்ப்பு. அப்படியே இறந்து போனார். மோட்சம் போயிருப்பார். கர்த்தர் அவரை வரவேற்றிருப்பார். மரியான் உபதேசியாரை என்னுடைய உண்மை ஸ்தானாபதி அப்பா, சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு கரங்களெல்லாம் காயத்தோடு இந்த உலகத்தை விட்டு வந்தேன். நீயோ இந்த குஷ்டரோகத்தினால் வாடி அந்த காயத்தினால் இறந்து வந்திருக்கிறாய் என்று அனைத்து முத்தமிட்டிருப்பார் அல்லவா? அவர்தான் உண்மையான ஸ்தானாதிபதி. அதை மனதில் வைப்போம். நம்மை நாமே தேற்றிக் கொள்வோம்.